மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதைர் காயந்தி யம் சாமகாः தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம் படிக்கணும். ஞான கர்ம சந்நியாச யோகம். சாதுர்வர்ண்யம் மயா ஸ்ருஷ்டம் குணகர்ம விபாகசஹ தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்ய கர்த்தாரமவ்யயம். சாதுர்வர்ண்யம் மயா ஸ்ருஷ்டம் குணகர்ம விபாகசஹ தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்ய கர்த்தாரமவ்யயம். 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம். இதில் ஆரம்பத்தில் பகவான் அவதார தத்துவத்தை பற்றி விளக்குனார். 7வது ஸ்லோகத்து வரைக்கும் அவதார தத்துவம். பிறகு 8வது ஸ்லோகத்தில் பகவான் அவதரித்து என்ன செய்கிறான்னு சொல்லும் பொழுது தர்மத்தை காத்து அதர்மத்தை அழிப்பதற்காக அவதாரம் செய்கிறார். பிறகு 9லிருந்து ஞானம், அதாவது சாதனை ஞானம் சாத்திய மோட்சங்கிற கருத்தை ஆரம்பித்தார். இந்த அத்தியாயமே ஞான யோகம்தான் மெயினாக இருக்கும் இதில். அதனால் இங்கே எல்லாவற்றுக்கும் இறுதியான லட்சியம் மோட்சம். அதை அடைவதற்கு சாதனம் ஞானம்னார். இங்கே என்ன ஞானம்னு சொன்னார்னா கடவுளுடைய பிறப்பை பற்றி சொன்னார். அவருடைய அவதார தத்துவத்தை, அவர் அழியாத தத்துவம், மாறாத தத்துவம், நம்ம இந்த உடலெல்லாம் அழியக்கூடிய தத்துவம். கடவுளை பற்றி அறிந்தாலும் சரி, நம்மளை பற்றி அறிஞ்சாலும் சரி, அதுதான் ஞானம். கடவுளுடைய 2 அம்சம் இருக்குது, பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதின்னு. மாயா அம்சம் ஒன்று இருக்குது, மாறுகின்ற அம்சம் ஒன்று இருக்குது, மாறாத அம்சம் இருக்குது. ராமர் கிருஷ்ணர்லாம் மாறிட்டு வந்தாச்சு. விஷ்ணுவனுடைய அம்சம் அதில் அப்படியே இருக்கிறது மாதிரி. இப்படி அழியாத ஒரு தத்துவம் இருக்குது. அதனால் அவர் எப்பயுமே நான் இருந்துக்கிட்டே வந்தேங்கிற ஒரு கருத்தை சொன்னார். இதெல்லாம் அறிஞ்சவன், யார் உள்ளதை உள்ளபடி அறிகிறானோ அவன் மீண்டும் பிறப்பதில்லை, இந்த ஞானத்தை அடைந்தவன் சொன்னார். நம்ம 2வது அத்தியாயத்தில் நம்மளுடைய ஆத்ம ஞானத்தை அறிஞ்சாலும் பிறக்கிறது இல்லைன்னு பார்த்தோம். பிறகு சாதனைகளை படிப்படியாக சொன்னார். முதல்ல கர்மயோகம் பண்ணணும். 10வது ஸ்லோகத்தில் பற்று பயம் கோபம் நீங்கியவர்களாயினார். கர்மயோகம் செஞ்சால் பற்று பயம் கோபம் ஓரளவுக்கு போயிடும். பிறகு ஞான யோகத்தில் முழுசாக போகும். பிறகு என்மயமானவர்களாக, என்னை சரணடைந்தவர்களான்னு சொல்லி பக்தி யோகத்தை சொன்னார். கடவுள்கிட்ட சரணடைதல் பக்தி. பிறகு ஞானம் என்ற தவத்தினால் புனிதத்தை அடைந்தவர்களாய், தூய்மை அடைந்தவர்களானார். இந்த ஒரு ஸ்லோகத்தில் 3 சாதனையும் சொல்லிறார். கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். ஞான யோகம் என்ற தவம்ட்டார். சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் என்ற தவம். அப்படி எல்லாம் செஞ்சு வந்தால் என்னுடைய சொரூபத்தை அடைகிறார்கள் அப்படின்னார். ஏன் எல்லாருமே மோட்சத்தை அடைகிறதில்ல, அவருடைய சொரூபத்தை அடைகிறதில்லைன்னு 11வது ஸ்லோகத்தில் ஒரு கேள்வி. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், யார் என்கிட்ட எதை விரும்பி கேட்குறாங்களோ அதைத்தான் கொடுப்பேன். மோட்சத்தை கேட்டால் மோட்சத்தை கொடுப்பேன், மோட்சத்தை கேட்காம வேறு எதுவும் கேட்டாங்கன்னா வேறு அதை கொடுப்பேன் அப்படின்னாரு. எப்படி எதை கேட்டு என்னை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அதே விதத்தில் நாம் அனுகிரகம் செய்கிறேன். ஏன் எல்லாருமே மோட்சம்தான் நிரந்தர தீர்வுன்னு சொல்கிறாங்க, ஞானம்தான் நிரந்தர தீர்வுன்னு சொல்கிறாங்க. துக்கத்தை முழுமையாக போக்குங்கிறது வேதம் பூரா சொல்லுது. பகவான் 2வது அத்தியாயத்திலே சொல்லிட்டாரு. ஞானத்தை கேட்க வேண்டியதானே, எல்லோரும் ஞானத்தை கேட்டு எனக்கு ஞானம்தான் வேணும்னு கேட்க வேண்டியதானே.
விவேகானந்தர் காளிகிட்ட போய் கேட்க சொல்கிறாரு, உன் குடும்ப கஷ்டமெல்லாம் தீர்றதுக்கு போய் கேளுங்கிறார். இவரால் அதை கேட்க முடியலை. எனக்கு ஞானம் வேணும்னு அங்கே போய் கேட்குறாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் குடும்பம் கஷ்டப்படுது, எனக்கு அதுக்கு வழி பண்ணுங்கிறாரு. நீ காளிகிட்ட போய் கேளுங்கிறார். அவர் காளிகிட்ட போனோன்னு என்ன கேட்குறாரு, எனக்கு ஞானம் வேணும் பக்தி வேணும்னு கேட்குறாரு. ஒளிய குடும்ப கஷ்டம் போடுங்கிற கேட்க மறந்துடுறாரு. ஏன் அதை எல்லோரும் அவர் மாதிரி எல்லோரும் கேட்க வேண்டியதானே, ஞானம் வேணும்னு கேட்க வேண்டியதானே அப்படின்னா அது உடனே கிடைப்பதில்லை. 12வது ஸ்லோகத்தில் சொன்னார், கர்மத்தினுடைய பலன் இவ்வுலகில் விரைவில் கிடைக்கிறது. நீ இந்த ஹோமம் பண்ணு, உனக்கு தீர்வு கிடைச்சிரும். நீ ஞானத்தெல்லாம் இல்லை, நீ கிளாஸுக்கு போ, ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சால் உனக்கு நிரந்தரமாக துக்கம் போயிடும்னா அது என்னைக்கு போகிறது? இப்போ எனக்கு உடனே வேணும். நான் அலோபதி மருந்து சொன்னோம்ல, சித்த வைத்தியம் நிறைய கண்டிஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் யாருக்கு பத்தியம்னு சொல்லுவோம், அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க. ரொம்ப நாள் தொடர்ச்சியாக சாப்பிடணும். இது ஒரே ஊசி போட்டால் சரியாக போயிடும். அதனால அலோபதி நிறைய எல்லாத்துக்கும் விருப்பம் இருக்குது. உடனே பலன் கிடைக்கிறது எங்கேயும் அதுதான். நிவாரணம் எது உடனே கிடைக்குதோ அதுக்கு தான் எல்லாருமே போவாங்க. அது மாதிரி உலகத்தில் நீ உலக பலனை கேட்டு அதற்காக பூஜையோ அதோ பண்ணால் உடனே கிடைச்சிருது. இது கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் காலதாமதமாக ஆகுது. அதனால் இதை பெரும்பாலும் மக்கள் விரும்புவதில்லை. அதனால் கர்ம பலனை விரும்பித்தான் எல்லாருமே கேட்கிறார்கள் சொல்லிட்டு 13வது ஸ்லோகத்தில் ஒரு முக்கியமான கருத்தை சொன்னார். போன கிளாஸில் 13வது ஸ்லோகம் பார்த்தோம். இதுதான் சமுதாயத்திலே ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டார் அவர். ஏன்னா சாதுர் வர்ணியம் அப்படின்ட்டார். 4 வர்ணங்களை நான் படைத்தேன். அதில் என்ன சொன்னார்னு சொன்னால், 4 விதமான வாழ்க்கை முறை, 4 விதமான வர்ணம், 4 விதமான ஆசிரமம்னு சொன்னார். இங்கே ஆசிரமத்தை பற்றி சொல்லலை. நம்ம சாஸ்திரத்தில் 4 வயதின் அடிப்படையில் 4 பிரிக்கிறாங்க. பிறகு குணத்தின், கர்மத்தின், ஜாதியின் அடிப்படையில் 4 பிரிக்கிறாங்க. அது பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். அதை பற்றியெல்லாம் சுருக்கமாக சொல்லிட்டேன் போன கிளாஸில். அதாவது படிக்கிற வயசு, பிறகு திருமணம் முடித்து பொறுப்புகளை ஏற்றுக்கிற வயசு, பிறகு பொறுப்புகளை விட்டுட்டு கொஞ்சம் தவ வாழ்க்கை வாழ்கிற வயசு, பிறகு எல்லா பொறுப்புகளையும் கம்ப்ளீட்டாக விடுறது வயசு. ரிட்டையர்மெண்ட் லைஃபுங்கிறது வானப்பிரஸ்தம். அது வீட்டில் கொஞ்சம் பொறுப்புகளை கொஞ்சம் எடுத்துக்கிறலாம், ஆனால் நிறைய தபஸ் பண்ணணும். பிறகு அதையும் விட்டுறணும், எந்த பொறுப்பையும் எடுத்துக்கிறக்கூடாது. ஒன்று வீட்டை விட்டு சன்னியாசி ஏறணும், இல்லாட்டி அங்கேயே சன்னியாசி மாதிரி வாழணும். இது 4 ஆசிரமம். இங்கே ஜாதின்னு சொல்லும்போது பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் சொல்லி 4 வர்ணங்கள் நான் படைத்தேன்னார். இதை என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே கடவுளே சொல்லிட்டார் ஜாதியை நான் தான் படைத்தேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு நிறைய ஒரு பிரச்சனை. ஆனால் அதில் ஒரு சொல்கிற குண கர்ம விபாகங்கிறார். குணத்தின் அடிப்படையிலும் தொழிலின் அடிப்படையிலும் நான் 4ஆக பிரித்தேன்னு சொல்கிறார். பிறப்பின் அடிப்படையில் இருக்குது சமுதாயத்தில் அந்த ஒரு பழக்கம் இருந்துக்கிட்டு இருக்கு. இங்கே அதை சொல்லலை அவர். ஏன்னு சொன்னால் குணங்கிறதே முக்கியம். எல்லாரும் பிராமணனாக ஆக வேண்டும், இதே வேதம் சொல்லியிருக்கு. எல்லாரும் பிராமணனாக பிறக்கும் பொழுதே அனைவரும் சூத்திரனாக பிறக்கிறான்னு சொல்லி ஒரு வேதத்தில் சொல்லியிருக்கு. எல்லாரும் சூத்திரனாக இருந்து பிறக்கிறாங்களாம். பிறகு எல்லாரும் பிராமணன் ஆகணுமா? பிறகு பிறப்பால் பிராமணன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பற்றி சமுதாயத்தில் ஒரு பழக்கம் இருக்குது, அது தப்புன்னு சொல்கிறது இல்லை. அது கூட சங்கராச்சாரியர் ஒரு வார்த்தை சொன்னார். அது என்ன சொன்னார் சொன்னால், கவுன பிராமணர்கள்னார். ஒரு பேருக்கு சொல்லலாம். பிறப்பாலையும் பிராமணராக இருந்து குணத்தாலையும் பிராமணனாக இருந்தால் உயர்ந்த நிலை. பிறகு தொழில், அதாவது பிறப்பால் பிராமணன்கிறது நம்ம கையில் கிடையாது. அது அது அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. ஆனால் அங்கே இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கூடாது. அதனால் ஒருவனுக்கு உயர்வோ தாழ்வோ இல்லைங்கிறாங்க. ஒருத்தன் பிறப்பால் சூத்திரனா பிறந்தான் தாழ்வு கிடையாது, பிறப்பால் பிராமண பிறந்த உயர்வு கிடையாது. சமுதாயத்திலே பாருங்கள், ஒருத்தர் உயர்ந்த ஜாதியில் பிறந்தாலும் கூட குணத்தில் மோசமாக இருந்தால் அவர் யார் நல்லவர்னு சொல்லுவோமா? மதிப்போமா? அப்போ எங்கே மதிப்பு கொடுக்குறோம்? குணத்தின் அடிப்படையில் மதிப்பு கொடுக்குறோம். தொழில் கூட முக்கியம் கிடையாது. தொழில் பெரிய தொழில் பண்ணிவிட்டு, உயர்ந்த தொழிலை பண்ணிவிட்டு கோயிலில் பூஜை பண்ணுறாரு, எப்போ பார்த்தாலும் பூஜை பண்ணி, ஆனால் செய்கிறதுல அக்கறமாக இருந்தால் மதிப்போமா? மதிக்க மாட்டோம். அப்போ குணம் எங்கே இருக்கோ அதுதான் உயர்ந்தவன். குணமேறி குன்றேறி நின்றார்னு சன்னியாசி ஒரு லட்சணம் சொல்கிறார். அப்போ குணம்தான் ஒருவனுடைய உயர்வு தாழ்வை நிச்சயம் செய்கிறது. அதனால் நான் குணத்தின் அடிப்படையில் பிரித்திருக்கின்றேன்.
இது எல்லாரும் குணத்தை மாற்ற முடியும், மாற்றி பிராமணனாக ஆக முடியும். தொழில் என்பது ஓரளவுக்கு முயற்சி பண்ணால் பிராமண தொழில் வரலாம். கற்பித்தல், கற்றல், இது பிராமணருடைய தொழில். அதுவும் கூட பிராரப்த கர்மவசம் நிறையா வந்துடுது. இன்றைக்கெல்லாம் சூழ்நிலையை சொல்ல முடிகிறதில்லை. ஆனால் முக்கியம் குணம். இங்கே சொல்கிற குணத்தாலும் கர்மத்தாலும் சொல்லிட்டார். செயலின் அடிப்படை, தொழிலின் அடிப்படையிலும் நான் 4ஆக பிரித்தேன். இதை நம்ம போன கிளாஸில் நிறைய விரிவாக பார்த்துருக்குறோம். இதில் சத்திரியன் பிராமணருடைய குணம் என்ன? அதில் முக்கியமாக நம்ம பார்த்த குணம் வந்து குணங்களின் அடிப்படை ரஜோகுணம், சாத்விக குணம், ரஜோகுணம், தமோ குணம்னு பார்த்தேன். திருப்பி அதில் ஒரு ஞாபகப்படுத்திடுறேன். அதாவது சாத்விக குணம் அதிகமாக இருந்து, ரஜோகுணம் அதற்கு அடுத்து இருந்து, தமோ குணம் 3ஆவதாக இருந்தால் அவன் குணத்தால் பிராமணன். SRT சத்துவ குணம் ஒரு 60% இருக்குது, ரஜோகுணம் ஒரு 20% இருக்குது, 10% வந்து இதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது அப்படி 70%, 20%, 10% வச்சுக்கிடலாம். யாருக்கு சத்துவ குணம் மேலோங்கி இருக்கிறதோ சத்துவத்தை தொடர்ந்து ரஜோகுணம் வரணும், கடைசியாக தமோ குணம் வரணும். எல்லாருக்குமே 3 குணம் இருக்கும். பிறகு சத்திரியன் என்பவன் ரஜோகுணம் அதிகமாக இருக்க வேண்டும், ஆனால் ரஜோகுணத்தை தொடர்ந்து சத்துவ குணம் வர வேண்டும். அது 70%னா இது 20%, கடைசியில் தமோ குணம் இருக்கணும். இந்த சத்திரியனுக்கும் வைசியனுக்கும் ஒரே வித்தியாசம் என்னென்னா, வைசியனுக்கு ரஜோகுணம் தான் பிரதானம், சத்திரியனுக்கு ரஜோகுணம் தான் பிரதானம். ஆனால் அவனுக்கு ரஜோகுணத்தை தொடர்ந்து தமோ குணம் வந்துடும். சத்திரியனுக்கு ரஜோகுணத்தை தொடர்ந்து சாத்விக குணம் வரும். ஏன்னா இவனுக்கு கொடுக்கறது, உதவி செய்கிற புத்தி வந்து சத்திரியனுக்கு இருக்கும், தர்மத்தை காப்பாற்றுறது, அவன் பொருளாதாரத்தை காப்பாற்றுறான் வைசியம். சூத்திரனை பொறுத்தவரையில் தமோகுண பிரதானம், அதை தொடர்ந்து ரஜோகுணம், 3ஆவதாக சாத்வீக குணம். யாரெல்லாம் மற்றவங்களுக்கு உபதேசம் செய்கிறாங்களோ, கற்பிக்கிறாங்க, அந்த தொழில் பிரதானமாக இருக்கும். சத்திரியன் நாட்டை காப்பாற்றுறது, தர்மத்தை காப்பாற்றுறது, அர்மத்தை அளிக்கிறது. வைசியன் பொருளாதாரத்தை உயர்த்துவது. சூத்திரனுங்கிறது ரொம்ப யோசிக்கிற பழக்கம் இல்லை. அவன் என்ன பண்ணால் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு பணப்பான் தொழிலாக இருக்கும். இப்படிப்பட்ட குணங்கள்லாம் சொன்னார். பிறப்பால் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நாமளே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஜாதிகள் இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அந்த ஜாதிகள் நம்ம சொன்னார் சாமி ஒரு தடவை, நம்ம இந்து மதம் இவ்வளோ நாள் காப்பாற்றப்பட்டுவதற்கான சாதி பிரிவுகளாம், அதே நேரம் அது வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் அந்த பிரிவுகள்னு சொன்னார். அதாவது ஒரு சில ஒரே ஜாதியிலே பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் ஒரு பழக்க வழக்கம், இந்த ஏரியாவில் ஒரு பழக்க வழக்கம், அதுக்காக ஒரு கட்டமைப்பு வச்சுருக்காங்க. இதை உயர்வு தாழ்வு அப்படிங்கிற அந்த பிரச்சனைகள் வரும் பொழுது தான் பிரச்சனை வந்துச்சு. சத்திரியனாக இவன் சத்திரியனாக பிறந்திருந்தாலும் இவன் சத்திரியன்கிறது இல்லை, இவன் சூத்திரன்னு சொல்லி அவனை எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க. அது குணமெல்லாம் இருந்தாலும் கூட அந்த காலத்தில் பிரச்சனையே அதுதான். அது மட்டும் இல்லை, இவன் பிராமண வேஷம் போட்டு பரசுராமர்கிட்ட கல்வி வித்தை கற்றுக்கிறான். ஆனால் இவனுடைய குணம், சத்திரிய குணத்தை பார்த்த உடனே நீ பிராமணன் இல்லை சத்திரியன்னு சொல்லி அவன் சாபமே போட்டார் அவர். ஏன்னா அவர் சத்திரியன்னு சொல்லிக் கொடுக்கலன்னு அந்த காலத்திலே இந்த பிரச்சனை நிறையா இருந்திருக்கிறதுனால இவர் பகவான் அந்த கீதையில் என்ன சொல்லிட்டார், குணத்தின் அடிப்படையிலும் கர்மத்தின் அடிப்படையிலும் நான் 4 வர்ணங்களை படைத்தேன்னு சொல்லி பிறப்ப சொல்லலை. நான் எங்கள் சாமிகிட்ட கேட்டேன். எங்கள் சாமி, என்னுடைய குருநாதர் பிறப்பாளிலையும் அந்த பரம்பரையில் வந்தவர் தான். அவர் எல்லா இடத்துக்கும் போவார், அந்த வேறுபாடே பார்க்க மாட்டார். அவர்கிட்ட எல்லா சமுதாய மக்களும் வருவாங்க, அன்பாக இருப்பார். சாமி, இப்போ நான் கேட்டேன், குணத்தாலும் ஒரு தடவை இந்த சப்ஜெக்ட் வரும்போது ஒரு கேள்வி கேட்டேன். ஒருத்தர் குணத்தாலும் கர்மத்தாலும் பிராமணன் ஆயிட்டார், பிறப்பால பிராமணர் இல்லை, அவருக்கு பிறந்த குழந்தைய பிறப்பால பிராமணன் வச்சுக்கிறலாமா? வச்சுக்கிறலாம்னார். ராமானுஜர் பண்ணாரே, நிறைய பேரை பூணூல் போட்டு பிராமணன் ஆக்குனார். இன்றைக்கி அந்த வம்சம் இருக்குங்கிறாங்களே, அவங்க பிராமணன் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய அந்த மாதிரி சமுதாயத்தில் அப்பப்போ ஒரு புரட்சியெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் அப்பப்போ ஒரு வீழ்ச்சி வரும். ஆனால் சாஸ்திரத்தில் எல்லாத்துலேயுமே, உபனிஷதங்களில் கூட அனைவரும் சூத்திரர்களாக பிறக்கிறார்கள், அனைவரும் பிராமணனாக ஆக வேண்டும் சொல்லியிருக்கு. யார் பிரம்மத்தை அறிகிறானோ அவனே பிராமணன் இருக்குது. பிறகு சம்பிரதாயத்தில் வேதம் படிப்பவன் பிராமணன் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்குது. பொதுவாக இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா, பிரம்மசூத்திரத்தில் ஒரு முகவர் எழுதியிருக்கிறார் ஒருத்தர், பிராமணர் அல்லாதவர்கள் இந்த பிரம்மசூத்திரத்தை கேட்டால் அவன் பிடிச்சி இழுத்துட்டு காதில் ஈயத்தை காட்சி ஊற்றுன்னு சொல்லி முகவரையில் படிச்சிருக்கேன். இது எவ்வளோ பெரிய பார்த்தா யாராவது ஒத்துக்குருவாங்களா? யோசிச்சு பாருங்கள்.
காரணம் என்னன்னு சொன்னால், அந்த உயர்ந்த பண்பு, அந்த சத்துவகுண பிரதானம் இல்லை என்றால் நீ பிரம்மசூத்திரத்தை படித்தால் தப்பாக புரிந்து கொள்வாய். கேட்கக்கூடாது. குணத்தின் அடிப்படையில் அங்கே சொல்லியிருக்கு. ஏன்னு சொல்லுவான்னா, நான் பிரம்மன் நானே கடவுள்னு சொன்னால் அதை யார் ஒத்துக்குருவா? எல்லோரும் பிறகு அவ்வளோதான், வேறு மாதிரி போயிடாது. அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சாத்வீக குணம் ஒருவனுக்கு உயர்வாக இருக்கணும். அப்போ சாத்வீக குணம் உள்ளவன் தான் பிராமணன் சொன்ன பிறகு அந்த குணம் உள்ளவன் தான் அந்த பிரம்மசூத்திரத்தை கேட்க வேண்டும். அப்போ தான் புரியும். இல்லாட்டி தப்பாக புரிஞ்சு வேறு ஆங்கிள் அதுக்கு இன்டர்பிரட் பண்ணி போய்கிட்டே இருப்பான். அதுக்காக ஒரு கண்டிஷன் போடுறதுக்காக சொல்லியிருக்காது. பக்குவம் உள்ளவர்களே கேட்கப்பட வேண்டும் சொல்லியிருக்கே ஒழிய வேறு அடிப்படையில் சொல்லலை. நீ இந்த கடலங்குடி நடேசன் அந்த முகவரியில் நானே படித்தேன், இப்படியெல்லாம் கூட ஒரு இதில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்ல. அப்போ என்ன இதனால தான் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் பிறண்டு ஒரு மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவானது. இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. பிறகு பிராமணருடைய செயல் படித்தல், படிப்பித்தல், பூஜை செய்தல், வேதம் சொல்லுதல், இதெல்லாம் உங்களுடைய தொழிலாக இருக்கும். சத்திரியன் வந்து நாட்டை பாதுகாப்பது, இராணுவம், பொலிட்டிக்கல்லாம் அதுதான். ஆனால் யார் இருக்கா? ரஜோகுணம், அந்த சத்திரிய குணங்கிறதே இல்லை. தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக இருக்காங்க இல்லை, அப்படி ஆகிப்போச்சு. வைசியன் வியாபாரம், விவசாயம், பொருளாதார, சூத்திரனுங்கிறது உடல் உழைப்பு செய்பவர்கள். பிறகு குடும்பத்திலையும் அது மாதிரி ஒரு பழக்கம் வந்திருக்கு. இப்படி 3 வகைகள் ஜாதி இருக்குது. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு? பிறப்புலையும் இருக்குது, சமுதாயத்தில் வந்துக்கிட்டு இருக்கே ஒழிய. ஆனால் பகவான் சொல்கிறது குணம் கர்மம், இதன் அடிப்படையில் பிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டார். இதில் பிறப்பின் அடிப்படையில் சாய்ஸ் கிடையாது. குணத்தின் அடிப்படையில் 100% சாய்ஸ் இருக்குது. எல்லாரும் பிராமணனாக ஆக முடியும். பிறகு கர்மத்தின் அடிப்படையில் ஓரளவுக்கு இருக்குது, ஓரளவுக்கு சாய்ஸ் இருக்குது. ஆனால் குணத்தின் அடிப்படையில் 100% சாய்ஸ் இருக்குது, எல்லாரும் ஆக வேண்டும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நாயன்மார்கள்லாம் என்ன எல்லாரும் பிராமணன் ஆயிட்டாங்கல்ல, கடவுளை அடைஞ்சாச்சுன்னு பிறகு அதுக்கு மேலே என்ன வேணும்? அதில் எல்லா வர்ணத்தவர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் வந்து மோட்சத்துக்கு வர்றான்னு சொன்னால் குணபிராமணன் தான். குணபிராமணன் ஒருத்தன் தான் மோட்சத்துக்கு வர முடியும், ஞானத்துக்கு வர முடியும். பிறப்பாலேயோ கர்மத்தாலேயோ ஒருத்தன் பிராமணன் இருந்தால் மோட்சத்து தகுதிக்கு வரவே முடியாது. அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் என்ன சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசக. இதை ஓரளவுக்கு நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இந்த கருத்தை. அடுத்த கருத்து இதில் இன்னொன்று இருக்குது. அதாவது பிறப்பின் அடிப்படையிலோ தொழிலின் அடிப்படையிலோ மோட்சத்திற்கு தகுதி ஒரு காலம் வரவே வராது. குணத்தின் அடிப்படையில் மட்டுமே மோட்சத்திற்கு தகுதி வரும். அதாவது பகவான் எப்படி ஜாதியை சொல்லியிருக்கிறாரோ அந்த அடிப்படையில் நம்ம சமுதாயத்தில் சாதியை பார்த்தோம்னு சொன்னால் அது அலங்காரம், இல்லாட்டி அது அலங்கோலம் மாற்ற இருக்கு இன்னைக்கு. அப்படி ஆகிப்போச்சு அது. அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா குணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். இதனால தான் போட்டி, பொறாமை, குழப்பங்கள், அவங்க வேலையை அழகாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்தில். யாருக்குமே ஒரு இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை. நான் அடிக்கொருக்க அந்த தீண்டாமையை பற்றி ஒரு கருத்து சொல்வேன். எப்படின்னா, எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு நம்ம வீட்டுகளிலே பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு மாலை போட்டாங்கன்னு வச்சுக்கங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒரு கருத்து சொல்கிறேன். சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தாங்கன்னா அந்த வீட்டில் இப்போ வயசுக்கு அப்பா அம்மா மாலை போட்டிருந்தாங்க, குழந்தைங்க வந்து குளிக்காமல் அவங்களை தொடமாட்டாங்க. ஒரே வீட்டில் மாலை போட்டிருக்கும் போது குளிக்காமல் ஒருத்தர், ஏன்னா அவர் வந்து அப்பா வந்து மாலை போட்டிருக்காரு, கோயிலுக்கு போகிறாரு, பூஜை பண்ணுவார்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் அவங்க தொழிலே வேதம் சொல்லி கொடுக்கறது, கோயிலுக்கு போகிறது, பூஜை பண்ணுறதா இருந்திருக்கு. மற்றவங்க விவசாயம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம், சாயந்தரம்தான் குளிப்பாங்க. இப்போ சில கிராமங்கள் அப்படி தான் குளிப்பாங்க. அவர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம இவங்களாம் விலகுவாங்க தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஏன்னா அவர் கோயில் பூஜை பண்ண போகிறாரு, நம்ம வீட்டிலே இருக்குது. இந்த பழக்கம் என்ன ஆச்சுன்னு சொன்னால் நாளோட வேறு மாதிரி ஆகிப்போச்சு. இப்படி ஆரம்பித்த பழக்கம்தான் வேறு மாதிரி. இன்றைக்கி அந்த தொழிலும் மாறிப்போச்சு. யாருமே அப்படி எல்லாருமே பூஜை பண்ணுற போதும், எல்லோரும் எல்லா தொழிலில் இருக்காங்க, எல்லோரும் சம்பிரதாயத்தில், அது எல்லாமே மாறிப்போச்சு. அந்த காலத்தில் ஏதோ ஒரு சிஸ்டம் வச்சு அது நாளடியோட குழப்பத்தை அடைஞ்சு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போயிருக்கு. பகவானே சொல்லியிருக்கிறாரு, குண கர்ம விபாகன்ட்டார். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாக. குணத்தின் அடிப்படையிலும் செயலின் அடிப்படையிலும் 4 வருணங்களாக பிரித்தேன். எப்பயுமே
மேலானவங்க சொல்கிறதுல தப்பு இருக்காது. அதை புரிஞ்சுக்கிறவங்க இருக்க பார்த்திங்களா, இங்கே தான் தப்பே வரும். தவறு என்னைக்கே மேலான பின்பற்றுகிட்ட தான் தப்பு வரும். இப்போ புத்தர்கிட்ட போய் கேள்வி கேட்டாங்களாம். என்ன கேட்டாங்களான்னா, அவர் போதி மரத்தடியில் ஞானம் அடைஞ்சிட்டார். நீங்கள் அடைஞ்ச ஞானத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாராம். பேசாமல் மௌனமாக உட்காந்துருந்தார். ஏன்னா பிரம்ம தத்துவத்தை சொல்லி புரிய வைக்க முடியாது, சும்மா ஒரே வார்த்தையில் கேட்ட மௌனமாக இருந்தாராம். சிஷ்யர்கள் பக்குவம் இல்லை, அவங்களுக்கு சத்துவ பிரதானமான மக்கள். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, 4 மதத்தை அவங்க உருவாக்கிட்டாங்க. சனிக விஞ்ஞானவாதம், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க பௌத்த மதத்தில் 4 மதங்கள் வந்துச்சு. சூன்யவாதி, சனியவாதின்னு சொல்லி 4 பிரிவுகள் வந்துருச்சு. புத்தர் வாயை திறக்கலை, மௌனத்துக்கு இதுதான் அர்த்தம்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இதே இது சனகாதி முனிவர்கள் தட்சிணாமூர்த்திகிட்ட போய் ஞானத்தை கேட்டாங்க. அவர் இப்படி இருந்தால் அவரும் மௌனமாகத்தே இருந்தார். ஆனால் இவங்க குணம் சத்துவ குணம் பிரதானமாக இருந்ததுனால இதனுடைய அர்த்தம் என்ன 4 பேர் அழகாக புரிஞ்சாங்க. அதில் எந்த பிரிவுமே வரல. பௌத்த மதத்தில் அதே தான் அவர் நினச்சி சொல்லியிருக்கார். இதை பற்றி விளக்க முடியாது, வார்த்தையால் விளக்க முடியாதுன்னு அவர் மௌனமாக இருந்துட்டார். ஏன்னா அவர் அடைஞ்சது மாதிரி இவங்களும் கஷ்டப்பட்டு வந்திருக்கணும். திடீர்னு ஒரே வார்த்தையால் எப்படி சொல்ல முடியும்? இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதனுடைய அர்த்தத்தை பூரா தப்பாக புரிஞ்சுட்டு 4 மதங்கள் கிரியேட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தட்சிணாமூர்த்திட்ட ஒன்று அவங்க அழகாக புரிஞ்சுட்டு அவங்க போயிட்டாங்க. ஏன்னா அவங்க குணப்பிராமணனாக இருந்ததால், சனகாதி முனிவர்கள் குணப்பிராமணனாக இருந்ததால் அந்த தத்துவத்தை அழகாக புரிந்து கொள்ள முடிந்தது. புத்தர்கிட்ட வந்தவங்க அப்படி இல்லாததுனால அவங்கவங்க ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு அதை 4 பிரிவாக ஆக்கிவிட்டார்கள். அதனால் அவங்க சொல்கிறதில் தவறில்லை, பின்பற்றுவர்கள் தான் தவறு இருக்கிறது. சில பேர் சில உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, அதை கீழே இருக்கவே தப்பாக புரிஞ்சுட்டு பண்ணிடுவான். இது சம்மந்தம்லாம் ஒரு இடத்துல ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவர் போய் என்ன பண்ணிட்டு, நல்லவர் நேர்மையானவர் தான், ஆனால் கூட கொஞ்சம் ரவுடிஸ் எல்லாம் வச்சுருப்பாங்களே, பஞ்சாயத்து பண்ணுறாள்லாம், அவனை கொண்டு வாடான்னு இருக்காரு. இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, அவங்க போய் கொண்டுட்டு வந்துட்டாங்க. நடந்தது. அவர் சொன்னதில் தப்பு கிடையாது. இதை என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜட்ஜாக இருந்தார். அவர்கிட்ட இந்த மாதிரி ஜாமீன் கேட்க நடந்தது அப்படியே சொல்லுன்னு இருக்காரு. இவர் அப்படியே சொல்லியிருக்காரு, ஜாமீன் கொடுத்தாரு. புரிஞ்சுக்கிட்டவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். அதனால் பகவான் சொன்னது, வேதம் சொன்னது என்றைக்குமே தவறு ஒரு காலம் இருக்காது. அதை புரிந்து கொண்டோட தவறு வந்ததுனால இந்த சமுதாயத்தில் இவ்வளோ பெரிய குழப்பங்கள், இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் பிரிவினைகள் வந்துவிட்டது. பிறகு இன்னொன்று சொல்கிறார், அதாவது இந்த பிறப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த அபிமானம் இருக்குது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் சீக்கிரம் போகாது. யாராக இருந்தாலும், எந்த ஜாதியில் பிறந்தாலும் இந்த ஜாதி அபிமானங்கிறது நம்மகிட்ட கொஞ்சம் ஊறி போய்த்தே இருக்குது. இதை ஈஸியாக விடணுங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கிறது. வேதாந்தம் படிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் தகுதி என்ன தெரியுமா, ஜாதி அபிமானம் இருக்கக்கூடாதான் சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட ஒரு பையன் பிரம்மச்சாரி படித்தான், மீனவர் பகுதியில் வாழக்கூடிய பையன் ஒருத்தர். பார்த்திங்கன்னா 18 பிரம்மச்சாரிகள் ஃபஸ்ட்டு செட்டுன்னா 13 செட்டில் 2வது 12 13 பேர் இருந்தாங்க சாமிகிட்ட படித்தவங்க. அவனை செலக்ட் பண்ணார். ஏன்னா கேட்ட கேள்விகள் அப்படி பதில் சொன்னேன். எங்கே இருக்கான், மீனவர் சைடில் இருக்க போய் வாழ்ந்த பையன். அவன் வீட்டுக்கு கூட நான் போயிருக்கேன். அவனை மாதிரி ஒரு பிராமணர் கூட மந்திரம் சொல்ல முடியாது. நம்ம சாமி எங்கள் சாமிகிட்ட படித்தான், அவ்வளோ அழகாக சொல்லுவான் மந்திரம். உச்சரிப்பெல்லாம் நீங்கள் எப்படி படித்து சொல்லுவார் சாமி, நீ போன பிறவியில் இப்போ வேதம் படிச்சிருப்பியோடா அப்படிம்பார். இப்படியே சொல்லுவார் சாமி. அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்பெஷல் இருந்தது. ஏதாவது ஒரு மந்திரம் இருக்கும், நீ இதை போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவார் அவர். அவன் என்ன பண்ணுவான், உடனே ஒரு 1/2 மணி நேரத்தில் கொண்டு வந்துடுவான். நான் கேட்டேன், உனக்கு என்னப்பா எப்படி தெரியும்? எனக்கு என்னன்னு தெரியல, இந்த டெக்ஸ்ட்டில் இருக்குமோன்னு தோணும், அதை எடுத்து பிரிப்பே வந்துடும்மா. சாமி அவன்கிட்ட சொல்லி விடுவார். பாருங்கள், இவன் எங்கே போய் சொல்லுவீங்க இதை? அவ்வளோ அழகாக சொல்லுவாப்புல, ஒரு பிசர் இருக்காது. நீங்கள் மந்திரம் சொன்னால் கேட்க ரம்யமாக இருக்கும். அப்படி எங்கள் தேனி ஆசிரமத்தில் சாமிகிட்ட ஒருத்தர் படித்தார் அவர். இதுவும் நம்ம பார்க்குறோம். அதனால் சாமி வேதம் படிக்கிறதுக்கு ஜாதி பார்ப்பாங்க. ஏன்னு சொன்னால் அதில் லிஸ்ட்டு இருக்குது. இப்போ ரிக்வேதின்னா பிராமணர்கள்லேயே ரிக்வேதம் படிக்கணும்னா ரிக்வேத பிராமணன் தான் படிக்கணும், யஜுர்வேத பிராமணன் எடுக்க மாட்டாங்க, பிராமணர்களே எடுக்க மாட்டாங்க. நீ ரிக்வேதத்தை படிச்சுட்டு வேணால் யஜுர்வேதம் படி. ஏன்னா அப்போ தான் வேதம் காப்பாற்றப்படும் சொல்லி வேத வியாசர் என்ன பண்ணார், நீங்கள் இதெல்லாம் படிக்கிறது புரிகிறது கிடையாது,
மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறணும், அவ்வளோதான். அர்த்தம் புரிகிறதுக்கு நீ சாஸ்திரமே தேவை, நீ ஜாதியே தேவையில்லை. வேதாந்தத்துக்கு ஜாதி பார்க்க மாட்டாங்க. ஆனால் வேதம் படிக்கிறதுக்கு தேனி ஆசிரமத்தில் ரிக்வேதியாக இருந்தால் ரிக்வேதம் தான் படிக்கணும், யஜுர்வேத பாடசாலைக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் யஜுர்வேதம் படித்து முடிச்சுட்டு வந்திருக்கேன்னா நீ படி, உன்னுடைய பரம்பரையில் உள்ள வேதத்தை நீ காப்பாற்றணும். ஏன்னா வியாசர் அதனால தான் இவ்வளவு படையெடுப்புக்கு பிறகு வேதம் காப்பாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க அந்த தர்மத்தை அப்படியே தொடர்ச்சியாக காப்பாற்றிக்கிட்டு வர்றாங்க. அது ஒரு இது இருக்குது. ஒரு பையன் கூட சாமி கேட்டார் வேத பாடசாலை, எதுக்குப்பா வேதம் படிக்கிறேன்னார். 10 பேர் இருந்தாங்க, ஒருத்தன்னு சொன்னான். அப்படி ஒருத்தன் சம்பாதிக்கலாம், கும்பாபிஷேகம் பண்ணலாம், கோயிலில் பூஜை பண்ணலாம். ஒருத்தன் இது எங்கள் தர்மம் சாமின்னா, இதை காப்பாற்ற எங்கள் தர்மம்னா அவன் சாமியை புல்லரிச்சிட்டார். பரவாயில்ல, இந்தளவுக்கு புரிஞ்சு சொல்கிறானே அப்படின்ட்டு. ஏன்னா அது அப்போத்தான் புஸ்தகத்தில் தீய வச்சு கொளுத்தணும் காப்பாற்ற. ஆனால் அர்த்தம் புரியணும்னா நீ பிறப்பால் பிராமணன் இருந்தால் முடியாது, குணத்தால் பிராமணனாக இருந்தால் மட்டும்தான் முடியும். வேதாந்தம் உயர்ந்ததா, வேதம் படிக்கிறது உயர்ந்ததா? வேதாந்தம் தான் உயர்ந்தது. உயர்ந்ததுக்கு ஜாதி இல்லை, குணம்தான் முக்கியம். புரியுதுங்களா? அப்படியெல்லாம் ஒரு சிஸ்டம் வகுத்து வச்சுருக்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், வேதாந்தம் படிக்கிறதுக்கு முக்கிய தகுதி குணபிராமணன், ஜாதி அபிமானம் முதல்ல போகணுங்கிறாங்க. நம்மகிட்ட இருந்தாலும் அதை நீக்க முயற்சி செய்ய வேண்டும். இது முதல் வரையில் சொல்லிட்டார். இதுக்கு ரொம்ப விளக்கம் சொல்லியிருக்கிறதுனால நானும் ரொம்ப நேரம் எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லா ஆச்சாரியர்களும், ஏன்னா இது சமுதாயத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறதுனால இது எல்லோரும், அவரும் பகவான் இதாக கரெக்டாக சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த வார்த்தை முக்கியமாக, அடுத்தது வேறு கருத்துக்கு வர்றார். அதாவது நான் தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்ய அகர்த்தாரம் அவ்யயம். நான் இதெல்லாம் படைத்தாலும் கூட, தோற்றுவித்தவனாக இருந்தாலும், இந்த வர்ணங்களை படைத்தாலும் கூட நான் ஒன்றும் செய்யாதவன் சொல்கிறார். அவர் நான் அந்த உலகத்தெல்லாம் படைத்தாலும் கூட படைக்கலைன்னு சொல்லியிருக்கலாம். மற்றதை சொல்லாமல் இங்கே இந்த பாயிண்ட்டை ஒரு கொட்டேஷன் பண்ணுறார் அவர். எல்லாத்தையும் படைச்சேன்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறார் இங்கே? ஏன்னா இந்த கருத்து அந்த காலத்தில் குழப்பம் இருந்திருக்கிறதுனால, இதை படைத்தேன், இதை நான் படைத்தவனாக இருந்தாலும், இந்த செயலை செய்தவனாக இருந்தாலும் நான் ஒன்றும் செய்யாதவன் என்று புரிந்து கொள் அப்படிங்கிறார். இதுதான் ஞான கர்ம சந்நியாசத்திற்கு விதை. இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு விதை இங்கே தான் போடுறார் ஃபஸ்ட்டு. அதாவது தஷ்ய, அதனுடைய ரெண்டாவது வரியில், முதல் வரி சாதுர்வர்ணியம், ரெண்டாவது வரி தஷ்ய கர்த்தாரம் அபிமான். தஷ்ய அதனுடைய, கர்த்தாரம் அதனுடையனா 4 வர்ணத்தினுடைய, 4 ஜாதியினுடைய, கர்த்தாரம் அதை தோற்றுவித்தவனாக, நான் அதை தோற்றுவித்தவனாக, அபி இருந்த போதிலும், மாம் என்னை, வித்தி அகர்த்தாரம் அவ்யயம்டர். வித்தின்னா அறிந்துகொள், எப்படி? ஒன்றும் செய்யாதவனாக, அழியாதவனாகவும் ஒன்றும் செய்யாதவனாகவும் என்னை அறிந்துகொள் அப்படிங்கிறார். முதல் வரியில் ஒரு கருத்து, ரெண்டாவதுல ஒரு கருத்து. முதல் வரியில் சொன்னது வர்ணத்தை பற்றி சொன்னார், ஆனால் நான் செயல் படைத்தேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி படைத்தாலும் ஒன்றும் செய்யலைங்கிற சொல்லும்போது அங்கே ஏன் இதை சொல்லியிருக்கிறாருன்னா, இது சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. அவர் இதை மட்டும் படைக்கலை, எல்லாவற்றையும் படைத்தாலும் எல்லா செயலையும் செய்தாலும் நான் ஒன்றும் செய்யாதவன் அழியாதவன் என்று அறிந்து கொள்ளும் ஒரு வார்த்தையை சொல்கிறார். இது ஒரு முக்கியமான கருத்து. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அடுத்த விதையாக அப்படியே ஆரம்பிக்கிறதுல. முதல் கருத்து நான் படைத்தேன்கிறார், ரெண்டாவது படைத்தாலும் நான் படைக்கலைங்கிறார், செய்யலைங்கிறார். ஒரு 4 ஸ்லோகத்துக்கு முன்னாடி நான் படைத்தேன்னு சொல்லிவிட்டு இப்போ படைக்கலைன்னு சொன்னால் கூட மறந்துருப்போம். ஏன்னா கிளாஸுக்கு வெளியே போனாலே மறந்து போகுது. ஏன்னா 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொல்லிவிட்டு இப்போ சொன்னால், ஒரே ஸ்லோகத்திலேயே எல்லாத்தையும் நான் தான் படைச்சேன்னு சொல்லிவிட்டு இவையெல்லாம் ஒரு செயல் உற்பத்தி பண்ணினாலும் நான் ஒன்றும் செய்யாதவன் புரிஞ்சு ஒரே ஸ்லோகத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறார். அது எப்படி கான்ட்ராவர்சி இருக்குமா? அடுத்து அழியாதவன் என்றும் புரிந்து கொள் அப்படிங்கிறார். என்னை நீ அழியாதவனாகவும் இதையெல்லாம் படைக்காதவனாகவும் இதையெல்லாம் செய்யாதவனாகவும் புரிந்து கொள் அப்படிங்கிறார். முதல் வரியில் ஒரு கருத்து, ரெண்டாவது கருத்து வருது. இங்கே தான் இந்த ஞான கர்ம சந்நியாசத்துக்கு அடித்தளம் போடுறாருங்க. நான் இவைகளை செய்தேன்னு சொல்கிறார், நான் கர்த்தாங்கிறார். இவைகளை செய்தேன்னா நான் கர்த்தா. பிறகு நான் இவைகளை செய்யவில்லை, அகர்த்தா. நான் கர்த்தாவாக
அகர்த்தாவாக. எப்படி ஒரே வார்த்தையில் கர்த்தா அகர்த்தான்னு சொல்கிறார். இது முரண்படுவது போல் இருக்குது. ஆனால் பகவான் முரண்பாடை சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். எப்பயுமே எதிரெதிரான தர்மங்கள் ஒரே இடத்துல ஒரே காலத்தில் இருக்கவே இருக்காது. நான் கர்த்தா அகர்த்தான்னு சொல்லி ஒரே இடத்துல ஒரே காலத்தில் ஒரே ஆள்கிட்ட எப்படி இருக்க முடியும்? அப்படி பொதுவாக இயல்பாகவே இருக்காது. இப்போ வெளிச்சமும் இருட்டும் ஒரே காலத்தில் ஒரே இடத்துல இருக்குமா? இப்போ இங்கே வெளிச்சம் இருக்குது, அமெரிக்காவில் இருட்டாக இருக்கும், இடம் வேறு மாறிடும். ஒரே காலத்தில் ஒரே இடத்துலன்னா காலம் மாறும். இப்போ பகலாக வெளிச்சமாக இருக்குது, நைட்டில் இருட்டாயிரும். இப்படி வேணா சொல்லலாம். ஒன்று இடம் மாறணும், இல்லாட்டி காலம் மாறணும். ஒரே காலத்தில் ஒரே இடத்துல எதிரெதிரான தர்மங்கள் சேர்ந்தே இருக்காது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறார்? நான் கர்த்தாவாக இருந்தாலும் நான் அகர்த்தா என்று புரிந்து கொள்ளுங்கிறார். இது எப்படி? ஒரே ஆள்கிட்ட கர்த்தாவாக இருந்தாலும் அகர்த்தாவாக. இதனுடைய விளக்கம்னு இதில் ரொம்ப ஒரு மெயின், இந்த அத்தியாயத்திலே ஒரு மெயின் தீம் இதுதான். இதை புரிஞ்சுக்கிட்டால் ஞானம் வந்தாச்சுன்னு அர்த்தம். இது 18வது ஸ்லோகத்தில் 13வது ஸ்லோகம் பார்த்துக்கிட்டு இருக்கான். 15, 16, 17 ஒரு விதமாக இதுக்கு முகவரியாக சில கருத்துக்கள் சொல்வார். 14 ஒரு கருத்து சொல்வார். 18 தான் இதில் முக்கியமான அந்த அத்தியாயத்தினுடைய ஒரு சாரமான ஒரு முக்கியமான ஸ்லோகம். பகவான் இவர் வியாச பகவான் விநாயகர்கிட்ட இந்த மகாபாரதத்தை எழுதும்போது கண்டிஷன் போட்டாராம். ஆமாம், நான் சொல்கிறத நிப்பாட்டாமல் எழுதணும், அதாவது புரிஞ்சு எழுதணும்னு சொன்னாராம். இவர் சொல்லுவாராம், நீ யோசிக்காமல் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னாராம். இவர் கஷ்டமான சுலோகத்தை சொல்லிடுவார். அவர் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுவார், அதுக்குள்ளே பல சுலோகத்தை யோசிச்சிருவார். அப்படி சுலோகங்களும் இதில் 18வது சுலோகம் வருது. 2வது அத்தியாயத்தில் 16வது சுலோகத்தை சொல்லுவாங்க. அப்படி ஒரு சில சுலோகங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. இதில் 18வது சுலோகம் வரப்போகுது. அது கர்த்தா அகர்த்தான்னு சொல்லி வரும். இங்கே அதனால தான் ஒரே நேரத்தில் சொல்கிறதுனால இங்கே அந்த முரண்படும் வார்த்தைகள் போல் இருக்கிறதுனால இங்கே விசாரம் செய்ய வேண்டியது இருக்குது. ஒரே இடத்துல ஏன் சொல்கிறாரு, எதற்காக சொல்கின்றார்? பொதுவாக ஒருத்தன் ஒரு கர்த்தாவாக இருந்தால் அவன் போக்தாவாகவும் இருந்துதான் ஆக வேண்டும். ஒருவன் ஒரு செயலை செய்தான் என்றால் அதன் பலனை அவன் அடைந்துதான் ஆக வேண்டும். அதன் பலனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நான் கர்த்தாவாக மட்டும் இருக்கின்றேன், செயலை மட்டும் செய்கின்றேன், பயனை எனக்கு அனுபவிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. பயன் வரும், பலன் வராமல் இருக்காது. ஒரு செயலுக்கு பலன் இருக்கும். கர்த்தாவாக இருந்தால் போக்தாவாக இருந்துதான் ஆக வேண்டும். இங்கே சிருஷ்டி ஸ்திதி லயம் என்பதற்கு கர்த்தாவாக இருந்திருக்கிறார். 4 வர்ணங்களை படைத்தேன்னு சொல்கிறார். இப்படி எல்லா செயல்களையும் செய்துவிட்டு நான் போக்தாவாகத்தான் இருக்கணும்னு சொல்லணும். நான் போக்தாவாக இல்லைன்ட்டார். நான் ஒரு செயலும் செய்யவில்லை. பொதுவாக ஒரு கிராமத்தில் சொல்லுவான், அவன் செஞ்சவனை அனுபவிக்கிறான்ப்பா. சொல்கிறோமா இல்லையா? என்னப்பா அப்படின்னா, அவன் செஞ்ச வேணா விடுமா, அவனை சொல்கிறோமா இல்லையா? செஞ்ச வேணா விடுமா அப்படி சொல்கிறோமா இல்லையா? அப்படி அனுபவிக்கணும். ஒரு சின்ன பொருளை படைத்தாலே நாம் ஒன்று உற்பத்தி பண்ணால் அதனுடைய பலன் நம்ம அனுபவிக்கிறோம். நல்லதோ கெட்டதோ அனுபவிச்சுட்டே ஆகணும். ஆனால் இந்த பெரிய பிரபஞ்சத்தை படைச்சிட்டு அவர் எப்படி போக்தாவாக இருக்க முடியும்? நாம் சின்ன ஒரு வீடை கட்டி போட்டு அதில் வரக்கூடிய சுக துக்கத்தில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு குழந்தை குட்டியில் வச்சுக்கிட்டு அதில் சுகத்துக்கத்தை அனுபவிச்சு பெரிய சம்சாரியாக இருக்கும். இவ்வளையும் படைச்சா உலகத்திலே பெரிய சம்சாரி யாராக இருக்கணும்? அவர் தான் பெரிய சம்சாரியாக இருக்கணும். கடவுள் தான் ரொம்ப துக்கப்படணும். ஏன்னா ஒரு பிரச்சனையா, இந்த அண்டசராஜ் எல்லா பிரச்சனையும் அவர் தலையில் தானே விழுகணும். ஆனால் அவர் அப்படி இல்லையே, சந்தோஷமாக இருக்காரே. அது மாதிரி நம்மளும் இருந்தால் நம்மளும் சந்தோஷமாக இருந்தோம். அவர் எப்படி இருக்கேன்னு சொல்ல போகிறார். அதனால் கர்த்தாவாக இருந்தால் போக்தாவாக சேர்ந்ததே இருக்கணும், சம்சாரியாக இருக்கணும். இங்கே பகவான் எனக்கு சம்சாரம் வராது, எனக்கு சம்சாரம் இல்லை. காரணம் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் வரப்போகிற சொல்ல எதுக்கு காரணம்? நான் எல்லாத்தையும் படைத்தாலும் நான் படைக்காதவனாக இருப்பதால் தான் எனக்கு துக்கம் இல்லைன்னு சொல்ல போகிறார் பின்னாடி. அது எப்படி படைக்காதவனாக இருக்கார்? அதுதான் பிரச்சனை. செய்தும் செய்யாதவன் என்று எப்படி சொல்ல முடியும்? அதாவது கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை என்ன சொல்லிடலாம். இங்கே கர்த்தா இல்லை, கர்த்தாவா இல்லை, ஆனால் போக்தாவும் இல்லைன்னு சொன்னால் கூட படைச்சி. இவர் என்ன சொல்கிறாரு? படைத்தேன் ஆனால் இல்லை போக்தா.
அதுதான் இங்கே எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த விசாரத்தை கொஞ்சம் நல்லா பார்த்தா தான் அடுத்த கருத்துக்குள்ளே போக முடியும். அதாவது எப்பையெல்லாம் நான் சொல்கிறோம் அப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு 2 பொருள் இருக்கும். நான் செல்கிறேன், நான் நடக்கிறேன், இப்படிக்கெல்லாம் ஒரு பொருள் இருக்குது. பிறகு நான் சிந்திக்கிறேன், இப்படிலாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு நாம் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை நான் என்ற வார்த்தை. நான் நடக்கிறேன்னு சொல்கிறோம், நான் சிந்திக்கிறேன்னு சொல்கிறேன், நான் அழுகிறேன்னு சொல்கிறோம், நான் சிரிக்கிறேன்னு சொல்கிறோம், அந்த வகுப்பு கேட்குறேன்னு சொல்கிறோம். இந்த நான் சொல்லி வெளிநாட்டில் இந்த அப்போயெல்லாம் இந்த ஃபோனில் பேசுகிறாங்களே, இதை வச்சு நம்ம யாராவது பேசுகிறது கண்டுபிடிக்க முடியாது. ஃபோனில் நெட்டில் பதிவாயிரும். அதில் எந்த வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்களாம். அப்படிங்கிற வார்த்தை தான் நான் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை நான்கிற வார்த்தை. நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூங்கிறது வரைக்கும் நம்ம அதிகமாக எந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்போம்னா ஒரே வார்த்தை நான் தான். மற்றெல்லாம் மாறிக்கிட்டு இருந்தோம், நான்கிறது மாறாது. நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த நான் என்பதற்கு உடல் மனமும் சேர்ந்து ஒரு பொருள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் சிந்திக்கிறேன்னா மனசுன்னு சொல்லுவோம், நான் நடக்கிறேன்னா உடல்னு சொல்லுவோம். பிறகு இந்த நான்கிறது உணர்வா ஜடமா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி. நான்கிறது உணர்வு தத்துவமா ஜட தத்துவமா? இது என்ன சந்தேகமா? உணர்வு தத்துவம் தான். ஜடம் சொல்ல முடியுமா? சடம் சொன்னால் நான் சடன் யாராவது சொல்லுவோமா? திட்டம்போது சொல்லு, நீ என்ன ஜடமானு கேட்போம். திட்டுறதுக்கு வேணா சொல்லுவோம். ஆனால் நம்மளை நாமே நான் ஜடன்னு சொல்ல மாட்டோம். நீ என்ன ஜடமா அப்படின்னு சொல்கிறான். திட்டுறதுக்கு வேணா சொல்லுவோம். நம்மளை யாரும் ஜடன்னு சொல்கிறதில்ல. ஏன்னா நாம் அதாவது ஜடமாக இருந்தால் நான் ஜடன்னு சொல்ல முடியாது. டேபிள் சொல்லுமா நான் ஜடம்னு? சொல்லாது. உணர்வு இருந்தால் தான் சொல்ல முடியாது. ஆனால் உணர்வு இருக்கும்போது நான் உணர்வு ஸ்வரூபம்னு சொல்ல முடியும், ஜட ஸ்வரூபம் சொல்ல மாட்டோம். நான் ஊமேன்னு யாருமே சொல்ல முடியாது. அவன் ஊமேன்னு சொல்லலாம். நான் ஊமேன்னு ஒருத்தன் சொன்னான்னு என்ன அர்த்தம்? ஊமை இல்லைன்னு அர்த்தம். நான் ஜடம்னு ஒருத்தன் சொன்னால் அவன் ஜடம் இல்லைன்னு அர்த்தம். என்ன சொல்கிறான்ல, அது உணர்வு இருந்தால் தான் சொல்ல முடியும். அப்போ நம்மளுடைய உண்மையான சொரூபம் என்னன்னு பார்த்தா அறிவு சொரூபந்தான். ஆனால் அதை மட்டும் சொல்கிறதில்ல. உடல் ஜடம், மனம் ஜடம், அதை சேர்த்துத்தான் நம்ம நான்கிறதுக்கு இங்கே பயன்படுத்துகிறோம். நான்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உணர்வு சொரூபம் இருக்குது. ஆனால் உடல் உண்மையிலே ஜடம்தான், மனமும் ஜடம்தான். ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறோம்? இந்த நான்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அறிவு சொரூபம் ஆத்மா, ஜடஸ்வரூபம் உடல் மனம் அனாத்மா. ஆனால் அனாத்மாவுடைய செயல் என்ன பண்ணுறோம்? அங்கேயும் நான் பயன்படுத்துகிறோம். நான்கிற வார்த்தைக்கு ஆத்மா ப்ளஸ் அனாத்மா ரெண்டையும் சேர்த்துத்தான் நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது வேறுபாடு தெரியாமல் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இது ஆத்மா வேறு அனாத்மா வேறு அப்படின்னு பிரித்து பயன்படுத்தி தெரிஞ்சிருச்சுன்னா ஞானம் வந்தாச்சுன்னு அர்த்தம். பிரிக்கணும். நாம் அந்த நான்கிற வார்த்தை எந்த இடத்துல ஆத்மாவுக்கு பயன்படுத்துகிறோம், எந்த இடத்துல அனாத்மாவுக்கு பயன்படுத்துகிறோம் பிரிச்சிட்டோம்னு சொன்னால் இந்த தத்துவம் பிரிஞ்சு போயிடும். பாலியும் தண்ணியும் அன்னப்பட்சி பிரிக்கிறது மாதிரி ஆத்மாவையும் அனாத்மையும் கலந்து இருக்க நம்மகிட்ட. இதை பிரிக்கிறது தான் இந்த அத்தியாயத்தில் நிறையா சொல்ல போகிறார். இதில் பிரித்து பார்க்கக்கூடிய ஞானம் வந்துட்டோம்னு சொல்லிச்சுங்களேன். இந்த அறிவு சொரூபத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு நான் என்று சொன்னால் அதுக்கு ஒரு பொருள் இருக்குது. இந்த அறிவு சொரூபத்தோட இந்த ஜட தத்துவத்தையும் சேர்த்து நான் சொன்னால் அதுக்கு ஒரு பொருள் இருக்குது. இப்படி 2 விதமாக பொருள் பார்க்கணும். ஜீவனை விட்டுட்டு ஈஸ்வரன் விஷயத்துக்கு வந்தோம்னு சொன்னால் பகவானும் நம்ம போல் நான் சொல்லிக்கிட்டு இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு? நான் படைத்தேன், நான் செஞ்சேன், நான் அழித்தேன், நான் காத்தேன் அவரும் சொல்கிறார். நம்ம சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்போ அவர்கிட்டையும் 2 சொரூபம் இருக்குது. என்ன இருக்குது? ஒன்று அறிவு சொரூபம் இருக்குது, இன்னொன்று ஜட சொரூபம் இருக்குது. நம்மகிட்ட உடல் மனசு இருக்க மாதிரி அவர்கிட்ட என்ன இருக்குது? மாயா சக்தி இருக்கிறது. மாயா சக்தியில் ஆவரண சக்தின்னு ஒன்று இருக்குது. நம்மகிட்டே மாயா சக்தி இருக்குது. இது கொஞ்சம் தத்துவத்துக்கு வர்ற, இது வரைக்கும் கொஞ்சம் வேறு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் போச்சு. இப்போ தத்துவத்துக்கு வந்திருக்கேன், தூக்கம் வரும். மாயா சக்தியில் ஆவரண சக்தின்னு ஒன்று இருக்குது. அந்த ஆவரண சக்தி நம்மகிட்ட வேலை செய்யும், பகவான்கிட்ட வேலை செய்யாது.
அவர் ஆவரண சக்தி இல்லாத மாயையை தன் வசம் வச்சுக்கிட்டு நான் ஒரு இடத்துல சொல்கிறாரு, மாயையை நீக்கி ஒரு இடத்துல நான் சொல்கிறார். அவர் அறிவு ஸ்வரூபமாக பார்த்தோம்னா பூரணமானவர், அவர் எந்த செயலும் செய்யாதவர், அவர் பிரம்மஸ்வரூபம். நம்ம ஆத்மஸ்வரூபம்னு சொல்கிற மாதிரி அவர் பிரம்மஸ்வரூபம். அந்த திருஷ்டியில் பகவானை பார்த்தா அவர் ஒரு படைப்பும் படைக்கவில்லை. வெறும் பிரம்மனா மட்டும் அவர் சொல்கிறான்னு வச்சுக்கங்களேன். பிரம்மனுங்கிற அடிப்படையில் சொன்னால் அவர் எந்த செயலும் செய்யாதவர், சிருஷ்டிங்கிறதே செய்யாதவர். அவரை மாயையோடு சேர்த்து சொன்னார்னு சொன்னால், நான் சிருஷ்டிக்கிறேன், காக்கிறேன், அழிக்கிறேன், வர்ணங்களை படைத்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மாயையோடு சேர்ந்து சொல்கிறது. நான் படைத்தாலும் ஒன்றையும் படைக்கவில்லைன்னா மாயை நீக்கிக்கிட்டு சொல்கிறது. புரியுதா? இந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார். இதை புரிஞ்சு அதை பிரித்து 2 விதமான திருஷ்டியில் பகவான் நான் என்று கூறுகின்றார். அப்போத்தான் ஒரே ஆள் இப்படி 2 எதிர்மறையில் சொல்ல முடியும். புரியுதுங்களா? இல்லாட்டி சொல்ல முடியாது. இப்படி ஆத்ம திருஷ்டி, அனாத்ம திருஷ்டி நம்மளுக்கு, பகவானுக்கு பிரம்ம திருஷ்டி, மாயை திருஷ்டின்னு வச்சுக்கோங்க. மாயையோடு சேர்ந்த திருஷ்டியில் பகவான் சொல்கிறது ஒன்று, மாயையை நீக்கி நான் சொல்கிறது ஒன்று. இப்படி 2 திருஷ்டியில் 2 ஆங்கிளில் பகவான் சொல்கிறார். அப்போத்தான் ஒரே இடத்துல நான் படைத்தாலும் படைக்கணும்னா மாயை சக்தி வேணும், அதில் பந்தம் இல்லாமல் இருக்கணும், நீக்கிட்டு பார்க்கணும். அதனால ஒரு சம்சாரம் இல்லை. நம்மளும் அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கும் சம்சாரம் இல்லை, நம்மளுக்கு ஞானம் வந்துடும். முதல்ல மாயையை வசப்படுத்தி இவைகளை நான் செய்தேன்னு சொல்கிறார். மாயையோடு சேர்த்து பார்த்து ஒரு பதிலை சொல்கிறார், நான் இவைகளையெல்லாம் படைத்தேன்னு சொல்லி. 2வதுல அகர்த்தாரம் சொல்லும் பொழுது, நான் உண்மையில் அழியாத பிரம்மஸ்வரூபம், இவைகளை படைத்தாலும் அதில் ஒட்டாதவன், அதில் சம்பந்தம் இல்லாதவன், மாயையை நீக்கி நான் இதில் பந்தப்படாமல் இருக்கிறேன் சொல்லும் பொழுது நான் படைக்காதவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். அவ்யயம்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அழியாத பிரம்மம், அழியாத பிரம்மஸ்வரூபமாக என்னை நீ தெரிந்து கொள். நீ மாயையோடு சேர்ந்து மட்டும் என்னை புரிஞ்சுக்கிறாத, மாயை இல்லாத பிரம்ம தத்துவமாகவும் என்னை நீ புரிந்து கொள்னு ஒரு வார்த்தை, வித்தி அப்படிங்கிறார், அறிந்து கொள். அழியாத என்னை இதை செய்யாதவனாக புரிந்து கொள்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அவருடைய மறைமுக அர்த்தம் மாயை இல்லாத பிரம்ம தத்துவமாக நீ என்னை அறிந்து கொள்கிறார். நம்மளை என்ன சொல்கிறோம், ஆத்மாவல்லாத அனாத்மா அல்லாத ஆத்மஸ்வரூபம் நாம் ஏற்கனவே 2வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். இங்கே மாயையை நீக்கிய பிரம்மனாக என்னை பார்த்தால் இந்த படைப்புக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறார் பகவான். புரியுதா? இது அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் விளக்க போகிறார், அங்கே போய் பார்க்கலாம் நம்ம. ஏன்னா இதில் ஒரு விதை தான் போட்டிருக்காரு. சரியா அப்படியே அவர் எப்படியா இருந்துட்டு போட்டு நம்மளுக்கு என்ன இதனால் அதை விளக்க போகிறார். ஏன்னா இப்படி யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் மோட்சத்தை அடைகிறார்கள்ங்கிறார். நீ எப்படியும் படைக்காமல் போங்க, நீங்கள் படையன்னு நான் படைச்சேன்னு சொல்லுங்கள், படைக்கலேன்னு சொல்லுங்கள், எங்களுக்கு என்ன அதனால். பகவானுடைய இந்த தாத்பரியத்தை புரிந்து கொண்டவன் மோட்சத்தை அடைகிறான். அவர் சம்சாரத்திலிருந்து எப்படி விடுதலை அடைந்திருக்கிறாரோ அதே விடுதலையை இவன் அடைகின்றான். நம்ம சம்சாரத்தில் இருந்து விடுதலை அடைகிறோம், அவர் சம்சாரத்துக்குள்ளே வர்றதே இல்லை, படைச்சாலும் வர்றதே இல்லை. அதே வித்தியாசம். நாம் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், அந்த எண்ணத்தை அடுத்த 2-3 ஸ்லோகங்கள் அழகாக விளக்கி 18வது நல்லா விளக்க போகிறாருங்க. அங்கே போகும்போது தான் நல்லா தெளிவாக புரியும். இப்போ புரிஞ்சாலும் புரியாட்டாலும் கவலைப்பட வேணாம். அதனால் கேட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் ஜீவ ஞானம்னாலும் சரி, ஈஸ்வர ஞானம்னாலும் சரி, இது 2 தான். ஆத்ம அனாத்ம ஞானம், பிரம்ம மாயா ஞானம். இங்கே 2 திருஷ்டியை சொல்லிட்டார். ஞான கர்ம சந்நியாசத்திற்கு விதையாக சொல்லிவிட்டார். இதெல்லாம் 18வது ஸ்லோகத்தில் விளக்க போகிறார். கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல்லாம் 18வது ஸ்லோகத்தில் வரப்போகுது. இங்கே பிரம்மஸ்வரூபமாக என்னை பார்த்தால் நான் எதையும் செய்யாதவன், மாயாஸ்வரூபமாக என்னை பார்த்தால் நான் அனைத்தையும் செய்தவன். இதுபோல் சரீர திருஷ்டியில் பார்த்தால் நான் எல்லா காரியத்தையும் செய்பவன், நான் ஆத்ம திருஷ்டியில் என்னை சொன்னால் நான் ஒரு காரியமும் செய்யாதவன்.
ஏதாவது தப்பாக செஞ்சுட்டேன்னா ஆத்ம திருஷ்டி சொல்லிக்கலாம் வீட்டில். நான் ஆத்ம திருஷ்டியில் சொல்கிறேன் இப்போ நான் செய்யலேன்னு சொல்லி அடிதே விழுகும் பாரு. சில பேர் வேதாந்தத்தை தான் வசதிக்கு பயன்படுத்திக்கிறது. நல்லது செய்யும்போது வரணும். நல்லது செய்யும்போது ஒரு திட்டுற பின்னாடி வரப்போகுது. ஒருத்தர் திட்டுறாரு, நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய சொல்லியிருக்காங்க, அந்த காரியத்தை செய்ய சொன்ன உடனே சரியாக செய்யலை, நீங்கள் சரியாக செய்யலை, அப்போ திட்டுறாரு. திட்டங்களுக்கு ரோஷம் வருமா, கஷ்டமாக இருக்குமா இல்லையா? செஞ்சதே நான் இல்லைன்னு நினச்சிட்டீங்கன்னா எப்படி சங்கட்டை வரும், துக்கம் வருமா? செஞ்சதே நான் இல்லைன்னு மனசுக்குள்ளே, செஞ்சது உடம்பு தான் செஞ்சிச்சு, அவர் உடம்புத்தையும் திட்டுறாரு, நான் ஆத்மான்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டீங்கன்னா துக்கம் வருமா? இப்படி நினைக்க முடியுமா? இப்படி நினைக்க பழகிறது தான் வேதாந்தம். அது வெளியெல்லாம் சொல்ல முடியாது, நம்ம மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு. ஏற்கனவே இதை நிறையா தடவை சொல்லியிருக்கேன். ஒருத்தர் ரொம்ப திட்டிகிட்டே இருந்தாராம், ரோஷமே படலையா. என்னடான்னு கேட்ட சொன்னார், இருந்தா பாருங்க, அவர் இந்த உடம்பை திட்டினா இதுவும் பஞ்சபூதம், அவர் உடம்பு பஞ்சபூதம், பஞ்சபூதம் பஞ்சபூதத்தை திட்டுதுன்னாராம். பிறகு ஆத்மான்னு வச்சா நான் ஏன் ஆத்மா, அவர் ஒரே ஆத்மா, அவரவே அவர் திட்டிக்கிட்டு இருக்காரு, நான் பேசாமல் இருந்துக்கிட்டேன்னாராம். இது எப்படி புரிகிறது? இது வேதாந்தத்துக்குள்ளே வரும். இது மனசுக்குள்ளே, இதில் தான் துக்கத்தை போக்குறதுக்கு ஆணிவேர் மாதிரி உள்ளே இருக்கும். இதை அப்படியே புரிஞ்சு பழகணும்னா நாம் அப்படி இருக்க முடியும். அதை இங்கே சொல்கிறார். அதனால் இங்கே என்ன சொல்லிட்டோன்னா, 2 திருஷ்டி. ஒன்று ஆத்மாவாக பார்த்தல், என்று அனாத்மாவாக பார்த்தல். பகவான் பிரம்மனாக இருக்கும் பொழுது ஒன்றும் செய்யாதவன், மாயையோடு சேர்ந்து சொல்லும் பொழுது நான் செய்தவன் அப்படிங்கிற திருஷ்டியில் அவர் சொல்கிறாரு. அதனால தான் பகவான் 3வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா, நான் எதுவும் செய்ய வேண்டியது இல்லை இருந்தாலும் நான் செய்கின்றேன்னு சொல்வார். அதில் நிறைய உதாரணங்கள் கூட அதில் சொன்னார். 3வது அத்தியாயத்திலலாம் இந்த கருத்தை கொஞ்சம் சொல்லியிருக்கார். நான் எனக்கு ஒன்றுமே செய்ய வேண்டியது இல்லை, செஞ்சு ஒன்று அடைய போகிறதில்ல, செய்யாமல் ஒன்று இழக்க போகிறது, இருந்தாலும் செய்கிறேன் அப்படிங்கிற கருத்தெல்லாம் சொல்லுவார். எல்லாம் இந்த நான் அகர்த்தா என்ற அறிவை கொடுப்பதற்காக, உடல்தான் செயல் செய்கிறது என்பதற்காக இங்கே விதையை போட்டார். முதல் வரியில் ஒரு கருத்து, சாதுர் வர்ணியம், 4 வர்ணங்களை குணத்தின் கர்மத்தின் அடிப்படையில் படைத்தேன். அதை மட்டும் படைத்ததில்லை, இந்த உலகத்தை எல்லாவற்றையும் படைத்தவனாக இருந்தாலும் நான் படைக்காதவன், அழியாதவன். அழியாதவன் ஒரு வார்த்தையை சேர்த்துட்டார். ஏன்னா ஆத்மா அழியாது, பிரம்மன் அழியாது, மாறாது. அந்த அழியாத சொரூபமாக என்னை நீ பார்த்தா என்றால் நான் படைக்காதவன். அதற்காக அந்த அவ்வியயம்ங்கிற வார்த்தையை போட்டாருங்க. நீ அப்படி பார்த்தேன்னு சொன்னால் நான் ஒன்றுமே செய்யாதவன், நீ இப்படி சேர்த்து பார்த்தா படைத்தவன். முதல்ல சொன்ன வார்த்தை மாயையோடு சேர்த்து படைக்கின்றேன். 2வது, நான் எந்த செயலும் செய்யாதவன் என்று சொல்லும் பொழுது நான் அகர்த்தாவாக இருக்கிறேன். நாம் செயல் செய்கிறோம், செயல் செஞ்சுக்கிட்டே அகர்த்தாவாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்தினுடைய முக்கியம். அறிவினால் செயலை துரத்தல், செயலை உண்மையிலே விடுறதில்ல, செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே செய்யாதவனாக எப்படி இருக்கிறது. அப்போ செய்யாதவனாக இருந்தால் செய்யனுடைய பாவ புண்ணியம் வராது, பாவ புண்ணியம் வராட்டி மோட்சம் நம்மளுக்கு. அதுக்காக இந்த கருத்துக்கு ஒரு விதையாக போட்டிருக்காரு. அடுத்து வர ஸ்லோகங்களில் இதை ரொம்ப டீப்பாக விளக்க போகிறாரு. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். சாதுர் வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசக. குணகர்ம, குணங்கள் கர்மங்கள் இவற்றின் விபாகசக, முதல் வரியில் கடைசி வார்த்தை, வேறுபாட்டிற்கு ஏற்றவாறு, குணங்கள் செயல்கள் இவற்றின் வேறுபாட்டின் அடிப்படையில் சாதுர் வர்ணியம் 4 வர்ணங்களை மயா சிருஷ்டம், மயான என்னால், சிருஷ்டம் படைக்கப்பட்டன, குணத்தின் அடிப்படையிலும் செயலின் அடிப்படையிலும் அதனுடைய வேறுபாட்டிற்கு தகுந்தவாறு அதனுடைய பிரிவின் அடிப்படையில் 4 விதமான ஜாதியை, 4 விதமான வர்ணங்கள் என்னால் படைக்கப்பட்டது. அடுத்த வார்த்தை தஸ்ய, அதனுடைய, இப்படி இந்த படைப்பை இங்கே சும்மா சொல்கிறாரு. இதற்கு முன்னாடி சிருஷ்டி ஸ்திதி லயம்லாம் நான் தான் சொல்லியிருக்கார். இப்படி எல்லா படைப்புக்குமே, எல்லா படைத்தல், அதனுடைய அந்த படைப்பு, அந்த தோற்றுவித்தலை கர்த்தாரம் அபி, செய்தவனாக இருந்த போதிலும், அதையெல்லாம் படைத்தவனாக நான் இருந்த போதிலும், மாம் என்னை அகர்த்தாரம் ஒன்றும் செய்யாதவனாகவும், அவ்யயம் கடைசி வார்த்தை, அதாவது வித்தி
அகர்த்தாரம் அவ்யயம், அதை பிரிக்கணும். ரெண்டாவதுல கடைசி வார்த்தை வித்தி. அகர்த்தாரம் அவ்யயம். அகர்த்தாரம்னா ஒன்றும் செய்யாதவனாகவும், அவ்யயம் அழியாதவனாகவும். வித்திய, வித்திய அறிந்துகொள். வித்தியில் வித்திய அகர்த்தாரம் அறிந்துகொள். முதல் வரியில் 4 வர்ணங்களை படைத்தேன்னு சொல்லிட்டார். ரெண்டாவது, நான் எந்த செயல் செய்தாலும் செய்யாதவன் அழியாதவன் என்று அறிந்துகொள். அடுத்த ஸ்லோகத்தை படிச்சிடலாம். நமாம் கர்மாணி லிம்பந்தேம் நமே கர்மபலே ஸ்பிருகாம் இதி மாம் யோபி ஜானாதே கர்மபிர்ன சபத்யதே. நமாம் கர்மாணி லிம்பந்தேம் நமே கர்மபலே ஸ்பிருகாம் இதி மாம் யோபி ஜானாதே கர்மபிர்ன சபத்யதே. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் இவைகளை படைத்தாலும் படைக்கவன் இல்லைன்னு சொல்லிட்டார். இங்கே ஏன் படைக்கலைன்னு சொல்லும் பொழுது ஒரு கேள்வி வருது. அப்படி படைத்து பகவான் எல்லாம் பந்தப்படுத்தணும், பந்தப்படுத்தலை, அதனால் படைக்கலைன்னு சொல்கிறார். பகவானை கர்மங்கள் பந்தப்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன் சொல்கிற பந்தப்படுத்துறது இல்லைன்னு சொன்னால் ஒரு 2 காரணம் சொல்கிறார். கர்ம பலனில் அவருக்கு ஆசை இல்லை. கர்ம பலனில் அவருக்கு எந்த விதமான ஆசையும் இல்லை. இங்கே மறைமுகமாக ஒரு காரணம் சொல்கிறார். பகவானுக்கு நான் செய்கின்றேன் என்ற அகங்காரம் இல்லை. அகங்காரம் இல்லாததினாலும் கர்ம பலனில் இச்சை இல்லாததனாலும் நான் எந்த செயல் செய்தாலும் அதில் பந்தப்படுவதில்லை. இதே பாவனை ஜீவனுக்கும் வந்தால் அவனும் எதிலும் அகங்காரம் இருக்கக்கூடாது, கர்ம பலனில் ஆசை இருக்கக்கூடாது. அந்த கருத்தை இங்கே சொல்கிறார். நான் கர்த்தாவாக இருந்தாலும் நான் செய்கின்ற செயல் என்னை பந்தப்படுத்தாதுன்னு சொல்கிறார். பொதுவாக ஒருத்தன் கர்த்தாவாக இருந்தால் நான் பக்தாவாக இருக்கேன்னு நம்ம பார்த்துட்டோம். அதனுடைய பலனை அவன் அனுபவிச்சு தான் ஆகணும். இங்கே நான் செயல் செய்தாலும் செயலிலிருந்து பந்தத்தை அடைவதில்லைங்கிற. அதுக்கு என்ன காரணம் சொல்லும்போது, ந மாம் கர்மாணி லிம்பந்திங்கிறார். அதாவது ந மாம், மாம்னா என்னை, கர்மாணி செயல்கள், ந லிம்பந்தி பந்தப்படுத்துவதில்லை, சம்சாரத்திற்கு உட்படுத்துவதில்லை, துக்கப்படுத்துவதில்லைங்கிறார். அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாரு. நமே கர்ம பலே ஸ்பிருகாகா, எனக்கு கர்ம பலனில் ஆசை இல்லை. ஒரு செயல் நம்மளை பந்தப்படுத்தாமல் இருக்கணும்னா 2 காரணம் இருக்குது. ஒன்று, அந்த செயலில் வரக்கூடிய பலனில் இச்சை. எனக்கு இந்த பலன் கட்டாயம் கிடைக்கணும், அதை ஆசைப்பட்டு செய்கிறது. அந்த இச்சையோடு நம்ம செஞ்சோம்னு சொன்னால் கட்டாயம் இது கிடைச்சதே ஆகணுங்கிற ஆசையோடு இருந்தால் அது பந்தப்படுத்தும். இதை மட்டும் இங்கே சொல்கிறார். இதில் மறைமுகமாக ஒரு கருத்து வருது. அகங்கார அபாவாத், அதாவது நான் இதை செய்கின்றேன் என்ற எண்ணம் இருந்தால் அவன் பந்தப்படுவான். அந்த எண்ணம் இல்லை என்றால் பந்தப்படுவதில்லை. முன்னாடி சொன்ன பாருங்கள் உதாரணம். ஒருத்தர் நம்மளை திட்டும்போது ஒரு செயலை செய்கிறோம். நான் செஞ்சேங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னால் அறகுறையாக செஞ்சால் திட்டு வாங்கும்போது நம்ம பாதிக்கும். நான் செஞ்சேங்கிற எண்ணம் இல்லாமல் அறகுறையாக செஞ்சுருந்தா நான் தான் செய்யலையே, செஞ்சவனை தான் அவன் திட்டுறான். இந்த அகங்காரம் இது எப்படி போகும், அது எப்படி நீக்க முடியுங்கிறது அடுத்து வரக்கூடிய விளக்கமெல்லாம் வரப்போகுது. இந்த அகங்காரம் எப்படி நீக்கிறது, இந்த ஆசை இல்லைங்கிறது எப்படி இந்த ஆசையிலேருந்து விடுபடுறது, இதை பற்றியெல்லாம் விளக்கம் நிறைய இங்கே சொல்ல போகிறார். அதாவது நான் கர்த்தாங்கிற எண்ணம் இல்லைன்னு சொன்னால் நம்மளை பற்றி யார் என்ன குறை சொன்னாலும் நம்மளுக்கு துக்கம் வராது, வந்தப்படுத்தாது. நான் செஞ்சேன், நான் தான் இதுக்கு கர்த்தாங்கிற எண்ணம் வந்துருச்சுனாலே அங்கே ப்ராப்ளம் ஆரம்பிச்சிடும். இது இந்த சொல்ல முக்கியமாக இருக்கிற. பகவான் எனக்கு அகங்காரம் இல்லை, கர்ம பலனின் இச்சையும் இல்லை, அதனால் நான் எந்த பலனையும் எந்த பாதிப்பையும் அடைவதில்லை என்கிறார். இந்த நியதி ஏன் எனக்கு சம்சாரம் இல்லை, இத்தனையே படைச்சிருக்கார், 1-2 படைச்சிருக்காரு. இவ்வளவு படைப்பு இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட எல்லா பிரச்சனையும் அவருக்கு தாக்கணுமா இல்லையா? நம்ம எல்லாருடைய சொரூபம் அவர் சொரூபம்னா நம்ம பிரச்சனைகள் அவருக்கு இருக்கா இல்லையா?
அப்போ அவரும் அழுதுகிட்டில் உட்காந்துருக்கணும். எல்லோரும் சேர்ந்து அழுகும்போது அவரும் அழுகணும், எல்லோரும் சிரிக்கும் போது அவரும் சிரிக்கணும். ஏன் அவர் எதுவும் பாதிக்கிறது இல்லைன்னா 2 விஷயம் சொல்கிறார். எனக்கு செயலின் பலனில் ஆசை இல்லை, இதில் அகங்காரம் இல்லை. இது 2 இல்லாததுனால எனக்கு இதே நிலையை ஒரு ஜீவன் மனசுக்கு வந்துட்டான்னு சொன்னால் அவனுக்கும் எந்த பந்தமும் இல்லை, எந்த துக்கமும் இல்லை, எந்த சம்சாரம் இல்லைன்னு சொல்ல போகிறார். அதனுடைய விளக்கத்தை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.